இங்க ஒரு அப்பா தான் பொண்ணை கூட்டிட்டு மான வேட்டையாட போனவரு மான சுடுறதுக்கு பத்தி தான் பெத்த பொண்ணை சுட போறாரு. எதுக்குன்னு சொல்லி பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே இந்த பொண்ணை கண்டுக்கிறதே கிடையாது. இதனாலே இந்த பொண்ணு வந்து பார்த்தனா ஒரு ஏக்கத்தோட வாழ்ந்துட்டு இருந்திருக்கா. அதனால ஒரு நாள் அவங்க தம்பி அழுறது இந்த பொண்ணுக்கு பிடிக்காம காதை பொத்த திடீர்னு கட்டில இந்த குழந்தை காணாம போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா தேடி பாக்குறாங்க. கடைசியா தான் பொண்ணு கிட்ட கேட்கிறப்ப அவ திரும்பி சோபா பாக்குறா. பார்த்தா அந்த சோபா கடியில அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு. அவங்க அப்பா அம்மாக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சோபாவை நிமித்தி பாக்குறாங்க. அந்த சோபாவை அவங்களால நிமித்த முடியல. எப்படியும் அந்த குழந்தையை காப்பாத்திட்டாங்க. ஆனா இந்த பொண்ணு எப்படி அந்த குழந்தைய அது கடியில வச்சா அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மாக்கு தெரியல. இந்த பொண்ணுக்கு ஒரு சக்தி இருக்கு. அது அந்த பொண்ணுக்கே தெரியாது அப்படின்றதா இந்த படத்தோட கதை. அதுக்கடுத்து அவங்க குழந்தை குளிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு காணாம போயிட்டு ஒருவேளை இவ தான் ஏதாச்சும் பண்ணிருப்பாளான்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்க இந்த குட்டி குழந்தைய கூட்டி கேட்கிறப்ப அவன் அந்த குழந்தை எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நடந்துட்டே பனி பிரதேசத்துல போறா. பார்த்தா நீருக்கடியில அந்த குழந்தைக்கு இறந்து போயிருக்கு. இதனால தான் இந்த பொண்ணையும் போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா முயற்சி பண்றாரு. என்ன பண்றது, தான் பெத்த பொண்ணு அப்படின்றனால அமைதியா விட்டுட்டாரு.